இந்த ஒரு பொடி இருந்தால் புது நாயர் சாயா மாதிரி உங்களோட டீயும் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகிடும். ஜஸ்ட் இந்த 5 இன்க்ரீடியன்ஸ் தான், பட் உங்கள் டீ நிறம் சுவை திறம் பர்ஃபெக்ட்னு இந்த ஊரே சொல்லுவாங்க. ஸோ குயிக்காக இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ட்ரை மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3 சின்ன துண்டு சுக்கு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், 6லேருந்து 7 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் பெப்பர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ டீ ப்ரிப்ரேஷன் பார்க்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி நல்லா பாயில் ஆன உடனே 4 டீஸ்பூன் டீ ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் டீயில் நீங்கள் சுகர் ஆட் பண்ணுவீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சுகரோட நாட்டு சக்கரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இந்த டிகாஷன் பாயில் ஆகிட்டோம். ப்ரிப்பேர் பண்ண இந்த பவுடரை ஏர்டைட் கண்டெய்னரை ஸ்டோர் பண்ணிக்கோங்க. டிகாஷன் நல்லா பாயில் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் 1 கப் ஆட் பண்ணிக்கணும். மில்க் ஆட் பண்ண பிறகு எக்ஸாக்டாக 5 to 6 மினிட்ஸில் டீ நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்த பிறகு கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஜஸ்ட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸில் டெலிஷியஸான உங்களோட டீ ரெடி. நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண டீ 2 பேருக்கான மெஷர்மெண்ட்ஸ். இந்த பொடியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க, போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. சேஃபாக நம்ம இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், டைஜஷன் என்ஹான்ஸ் பண்ணும், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறைக்கும், நம்ம இன்ஃப்ளமேஷன்ஸை லோவர் பண்ணோம் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஒரு ஹார்ட் ஒர்க் டே அப்புறமா சந்தோஷமோ சோகமோ துரோகமோ டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ ப்ரொமோஷனோ டிஸ்போசலோ ப்ரொப்போசலோ என்னவா இருந்தாலும் இந்த ஒரு பானத்தை குடித்தா போதுங்க, லைஃப் காம் டவுன் அண்ட் சில்லாக இருக்க வேண்டியது தான். ஸோ என்ஜாய் யுவர் கப் ஆஃப் டீ அண்ட் ஸ்டே பிளஸ்ட்.